teacher. Let me introduce my members. Nicola as the mother, Eric as the son, Crazy as the doctor, Ebisham and Rahul as friends of Eric, and I played the role teacher. Let's move on to the first scene at Eric's home. இது ரெடி ஆனாலும் என்னன்னு தெரியலையே. எரிக் கிளம்பிட்டியா? டைம் ஆச்சு. இந்த டிபோ பாக்ஸ் பேக் எடுத்து வை சீக்கிரம். எரிக் என் புக்கிங் ஏதாவது பார்த்தீங்களா? என்ன உன் ஃபேஸில் கையிலலாம் ரெட்டாக இருக்குது, என்னாச்சு உனக்கு? தெரியலம்மா என்னாச்சு. ஏன் இப்படி இருந்துச்சு? நேற்று நைட் நல்லா தானே இருந்த நீ, என்ன உனக்கு? எழுந்துரு. என்ன சொரிஞ்சியா? இல்லைம்மா. அடிச்சுதா உனக்கு? காலையும் அப்படி தான் இருக்குது, ஃபேஸ்லேயும் கையிலையும் எல்லாம் அப்படியே ரெட்டாக இருக்குது, என்னாச்சு உனக்கு? நான் தொடுறது உனக்கு தெரியுதா? இல்லைம்மா, நீங்கள் தொடர்றதே எனக்கு ஃபீல் ஆகலம்மா. ஃபீல் ஆகலையா? நான் தொடுறதே உனக்கு தெரியலையா? உடனே ஹாஸ்பிட்டல் போய் சீக்கிரம் வா ஹாஸ்பிட்டல் போகலாம். டாக்டர் என் பையனுக்கு இருங்க என்னாச்சு டாக்டர்? என் சன்னுக்கு ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நீங்கள் உட்காருங்க. மேம் என் சன் மேம், அவனுக்கு நேற்று நைட்டெல்லாம் நல்லா தான் இருந்தான் மேம். திடீர்னு மார்னிங் எழுந்து பார்க்கும்போது கையெல்லாம் ரெட்டாக இருக்குது, ஃபேஸ்லாம் ரெட்டாக இருக்குது, காலெல்லாம் ரெட்டாக இருக்குன்னு சொல்கிறான். நான் தொட்டா அவனுக்கு எதுவுமே தெரியலன்னு வேற சொல்கிறான். ஆமிப்பா, அவனுக்கு ஏதாச்சும் அலர்ஜி இருக்காமா? ஏதாச்சும் சாப்பிட்ட அலர்ஜி ஆகுமா? மாத்திரை ஏதாச்சும் போட்டானா? இப்போ வரைக்கும் இது வரைக்கும் அவனுக்கு எதுவுமே அந்த மாதிரி வந்ததில்லை மேம். ஃபீவர் ஏதாச்சும் இருக்கா? இல்லை மேம், நல்லா தான் இருந்தான் நேற்று நைட்டெல்லாம். இன்றைக்கி மார்னிங்லேருந்து தான் அவனுக்கு இப்படி இருக்குது. சரி, நான் சில டெஸ்ட்லாம் எழுதி கொடுக்குறேன், என்னன்னு பார்க்கலாம். சில ஜெனட்டிக் டெஸ்டிங்லாம் கூட இருக்குது, நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்கிட்ட வந்து காமிங்க. மேம் நீங்கள் சொன்ன டெஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதில் என்னம்மா போட்டிருக்கு? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒரு நிமிஷமா. நான் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் புரிஞ்சுக்க, பட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அவனுக்கு ஹெரிடிட்டரி சென்சரி ஆட்டோனமிக் நியூரோபதின்னு ஒரு டிசீஸ் இருக்குமா? அப்படின்னா என்னது மேம்? அப்படின்னா அவங்களுக்கு வந்து பரம்பரையாக ஒரு வர டிசீஸ்மா அது வந்தால் அந்த பேஷண்ட் வந்து கொஞ்சம் நம்ம அவங்க பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி யாருக்கும் வந்ததே இல்லையா மேம்? ஆனால் சிலருக்கு வந்து நம்மளுடைய அணுக்களில் வந்து சில மாற்றங்கள்னால அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவனுக்கு அந்த டிசீஸ் வந்து இப்போ அவனுக்கு இருக்கிற டயக்னோசிஸ் பண்ணியிருக்காங்கம்மா. இதுக்கு நான் என்ன மேம் பண்ணணும்? நீங்கள் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளோ டேப்லெட் கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்க ரெடியாக இருக்கோம் மேம். என்ன பிரச்சனைனா அந்த நோய்க்கு வந்து மருந்து மாத்திரைலாம் எதுவும் பெருசாக கிடையாதுமா. அப்போ நான் என்ன மேம் பண்ணுறது அதுக்கு? அது ப்ரிவென்ஷன் மட்டும்தான் ஒரே ஒரு வழி இருக்குது. எப்படின்னா, நான் சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதை பண்ணால் தான் அவனை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அவனை வந்து 24 மணி நேரமும் எல்லா நாளும் வந்து ஒருத்தவங்க கூடவே இருந்து பார்த்துக்கணும். அவனை அடிப்படாமல், அவன் எங்கேயும் போயிடுச்சிக்காமல், அவன் கூடவே இருந்து 24/7 அவனை வந்து லுக் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் கூடவே இருக்கணும். அவனுக்கு வந்து ரொம்ப ஸ்வெட்டாக விடக்கூடாது. அவனுக்கு வந்து ஸ்வெட் ஆச்சுன்னா உடனே வந்து அவனுக்கு வாட்டர் நிறைய குடிக்க கொடுக்கணும். அவனுக்கு யூரின் அந்த மோஷன் போகிறதுல கூட பிரச்சனைகள் வரலாம். அவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரணும். அவனை வந்து எப்படி ஒரு குழந்தைய பார்த்துக்கிறது போல் கூடவே இருந்து பார்த்துக்கிற ஒரு கேர் கீப்பர் அவனுக்கு தேவைப்படுது. நானே அவன் கூட இருந்து பார்த்துக்கிறேன் மேம், ஃபுல் டே இருந்து 24 ஹவர்ஸும். சரி, பார்த்துக்கோங்க தம்பி. அம்மா சொல்கிறத கேட்கணும், கூடவே இருக்கணும், எங்கேயுமே போகக்கூடாது, எங்கேயும் போய் இடிச்சிக்கக்கூடாது. இடிச்சிக்கிட்டா உயிருக்கே அது ஆபத்தாக மாறிடும். நீங்கள் அவனை பத்திரமா பார்த்துக்கோங்க. என்ன பிரச்சனைனாலும் உடனே கூப்பிட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். எரிக், டாக்டர்ஸ் நல்லா கேட்டல? கேட்டேம்மா. இல்லை, எவ்வளோ லெத்தார்ஜிக்காக இருக்க நீ? இதை பற்றி உனக்கு சீரியஸ்னஸே எனக்கு புரியல தானே? என்ன சொன்னானே தெரியலம்மா, வந்துச்சு. சரி விடு, நாளைக்கு உன் கூட நான் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு இதுக்கப்புறம் அவன் கூட வந்துட்டே தான் இருப்பேன். 24 ஹவர்ஸ் உன்னை நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். நாளைக்கு வரீங்களா? ஆமாம், அவன் கூட நாளைக்கு ஸ்கூலுக்கு வர போகிறேன். ஜாலி தான்மா எனக்கு. பார்க்கலாம்.
வந்து கை காலெல்லாம் ரொம்ப சிவந்து போச்சுன்னு சொல்லி நாங்கள் இது ஹாஸ்பிட்டல் போனோம் மேம். அதுக்கு ஒரு கேர் கீப்பர் 24/7 அவங்க கூடவே இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்கூல் ஃபுல் டே இன்னைக்கு எரி கூட தான் இருக்க போகிறோம் மேம். நான் எப்படி ஒரு பேரண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் இருக்க முடியும்? நாங்கள் எப்படி அலோவ் பண்ணுறது? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் பிரச்சனை ஆகும்ல? இல்லை மேம், எனக்கு எரிக்கோட லைஃப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவனை தனியாக விட்டுட்டோன்னா சின்னதாக அடிப்பட்டால் கூட அவனுக்கு ஃப்ராக்சர் ஆகலாம், இல்லை ஜாயிண்ட்டில் பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க மேம். ப்ளீடிங் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அவனோட லைஃப் தான் இம்பார்ட்டன்ட். அதனால நான் அவன் கூட இருந்து தான் ஆகணும். சரி, அப்போ இவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிங்களா இருங்க. ஆனால் இவனுக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது, இஷ்யூ ஆகக்கூடாது. வரவன் நான் பார்த்துக்கிறேன் மேம். தேங்க்யூ மேம். இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்கிறாங்கல்ல. டேய் பேசாதீங்க, உங்கள் வேலையை பாருடா. நீ கவனி எரிக். இப்போ நீ பேசுனீன்னா உங்கள் மேம்கிட்டே சொல்லுவேன். எரிக், நீ தண்ணி குடிச்சு ரொம்ப நேரம் ஆகுது. தண்ணி குடி. கிளாஸ் இஸ் ஓவர் ஃபார் டுடே. நாளைக்கு இப்போ பிடி கிளாஸ் இருக்கு உங்களுக்கு. இப்போ விளையாடுங்க. அந்த ட்ரிப்பு பற்றி பேசணும்ல, அது ஈவினிங் வந்து எத்தனை டைமுக்கு வரணும்னு சொல்கிறேன். இப்போ கிளாஸ் முடிஞ்சிச்சு, நீங்கள் கிளம்பலாம் பிடி கிளாஸ். எரிக், நானும் ப்ளே கிரவுண்டுக்கும் கூட தான் வரப்போகிறேன். நீங்கள் விளையாட போகிறீங்களாமா? இல்லை, உன்னை பார்த்துக்க போகிறேன். வந்தீங்க, நான் பிடிக்க வேண்டிய கேட்ச்மா அது. பால் மேலே பட்டா உனக்கு என்ன ஆகும் தெரியுமா? மா என்னம்மா, நான் பிடிச்சிருப்பேம்மா. அது மேலே பட்டதா உனக்கு ரத்தம் வந்திருக்கும். போர்டில் என்ன பிரச்சனை வந்திருக்கும்? போமா, அவங்க மேலே அப்செட்டாக இருக்கும். டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகலாவா? ஒரு நிமிஷம் ரெஸ்ட் பண்ணுங்க. சரி, போயிட்டு சீக்கிரம் வரணும். சரி, நான் ட்ரை பண்ணுறேன்டா. எரி, போகலாமா? வா எரி, ஃப்ரெஷ்ஷாக போய் இன்னைக்கு என்ன டின்னரு? இன்னைக்கு சப்பாத்தியோ குருமாவோ. என்ன ஹோம்ஒர்க்லாம் கொடுத்தாங்க, எழுதிட்டியா? ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா? எப்போ? நான் தான் உன் கூடவே இருந்தேன். நீ டைரியில் எழுதும்போது நான் பார்த்தேன். எப்படி நீ இல்லைன்னு சொல்லுவேன்? எடு, டைரி எடு. ஓ ஆமாம்மா, கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ உட்காந்து எழுது. அது இருக்கட்டும், இடம் ஒன்று பேசணுமா? சொல்லு. நாளைக்கு எங்களுக்கு வந்து ஸ்கூல் ட்ரிப் இருக்குது. அப்படியா? சூப்பர். நானும் ட்ரிப்பெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒன்றா போயிட்டு வந்துடலாம். ஆனால் நீங்கள் வரக்கூடாது. நான் ஏன் வரக்கூடாது? என் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்காமா? இல்லை புரியும், எனக்கு ஃபுல்லாக ஸ்கூலோட ஃப்ரெண்ட்ஸோட தானே இருந்தேன். தனியாக என்ன தனியாக ஸ்பெண்ட் வேறு பண்ணணும் நீங்கள்? ப்ளீஸ்மா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டுமா ப்ளீஸ்மா. டாக்டர் என்ன சொன்னாலும் உனக்கு ஞாபகம் இருக்கா? ப்ளீஸ்மா. கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லாமல் பேச்சை கூட கவனிக்க மாட்டியா நீ? ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமா எக்ஸ்கியூஸ் பண்ணுவோம் ப்ளீஸ்மா. அதெல்லாம் கிடையாது. ஒன்று போனால் ரெண்டு பேரும் ஒன்றா போகலாம், இல்லை நீ போகவே வேணாம். இப்போ என்ன அனுப்ப முடியுமா முடியாதா? அதெல்லாம் முடியாது. நான் போக தான் போகிறேன். ஏன்னா நீ என் பேச்சு கூட கேட்க மாட்டியா? எனக்கு சாப்பாடு கூட தானே போமா. நீ என்னமோ பண்ண போ. நல்ல வேலை அம்மா அவன் போயிடுங்களா? அப்படியே வந்தான். பாத்தியாடா மச்சான், அந்த லொகேஷன்லாம் எவ்வளோ நல்லா இருக்கு பாத்தியா? ஆமாம், அது சூப்பராக இருக்குது. இன்னும் பேசாமல் ஏறாடா. இந்த பக்கம் கம்மியாடா. ஒரு நிமிஷம்டா. நிமிஷம் வாங்க. இவங்க எப்படி தெரியுமா? நாங்கள் உங்கள் அம்மா கூட்டு வரச்சுன்னா உனக்கு அப்படி இருக்குது. அவங்க கூட்டு வந்து அவங்க பார்த்துருப்பாங்கல்ல. நீங்கள் தானடா சொன்னீங்க கூட்டிட்டு வரேன் நான். இவங்க சொன்னால் நீ கேட்பீங்க. பைக் வர வரீங்களா? என்ன சொல்லி அப்படியே
ஆச்சு? ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது டாக்டர். எங்கே போனீங்க? என்ன ஆச்சு? என்ன பண்ணா? டாக்டர், சரி நீங்கள் அழாமல் சொல்லுங்கள். அது என்னன்னா அவன் வந்து நான் ட்ரிப்புக்கு போக வேணாம்னு சொல்லியும் அவன் என் பேச்சு கூட கேட்காம ட்ரிப்புக்கு போயிட்டாங்க. அங்கே கீழே விழுந்து ஹைப்போ டென்ஷனால அவனுக்கு மயக்கம் வந்துருச்சு. அங்கே அடிப்பட்டது அதனால இப்படி அவனுக்கு இப்போ வந்து அட்மிட் பண்ணுற நிலைமை. திரும்பியும் ரத்தம் வருதா? ஆமாம் மேம். தம்பி உங்ககிட்ட சொன்னோம்ல தம்பி, அப்படிலாம் போகக்கூடாது அம்மா விட்டு தனியான்னு சொல்லிட்டு. சொல்கிற பேச்சே கேட்க மாட்டீங்களா யாரும்? அம்மா நீங்கள் என்னம்மா பார்த்துட்ருக்கீங்க? கூட போயிருக்கணும்லம்மா, எல்லா இடத்துக்கும் கூட போகணும்னு தானே சொன்னோம். நான் சொன்னேன் மேம், எவ்வளோ என்னை வரவே வேணான்னு சொல்லிட்டான். இது உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒழுங்காக அம்மா சொல்கிற பேச்சு கேட்கணும்னு சொல்லியிருக்கேன்ல தம்பி. இப்போ உனக்கு தானே கஷ்டம். அம்மா சொல்கிற பேச்சை கேட்டு ஒழுங்காக இருந்தால் தான் நம்ம உயிரோடவே இருக்க முடியும். புரியுதா? ஓகே டாக்டர். பார்த்துக்கோங்கம்மா ஒழுங்கா. டாக்டர் தேங்க்யூ. அதுதான் எந்த மாதிரி நரேட் பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஜான் 14:26 என்ன வசனம் நம்ம வாசிக்கிறோம்னா, But the Counselor, the Holy Spirit, whom the Father will send in my name, will teach you all things and will remind you of everything I have said to you. தமிழில் யோவான் 14:26 என் நாமத்தினால பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஸோ நம்ம என்ன ஸ்கிட்டில் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க பையனுடைய அம்மா வந்து அவனை என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு பக்கத்துலேயே இருந்து கமாண்ட் பண்ணாங்க. ஆனால் அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் என்ன நினச்சாங்கன்னா, அம்மா ஓவர் ப்ரொடக்டிவாக இருக்காங்க, பேபி சிக் மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க, கன்ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அவனுக்கு தெரியல, அம்மா கமெண்ட்ஸ்னால தான் அவன் உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நம்மளோட லைஃப்பில் கூட நம்ம பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருந்து நம்ம இந்த பாதையில் தான் போகணும், இந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் நமக்கு தெரியல, நம்ம நினச்சிக்கிறோம் அவர் ரொம்ப லிமிட் பண்ணுறாரு, அவர் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் நிறைய நமக்கு தெரியாத ஆபத்துகளிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை காப்பாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் கர்த்தருடைய வழிகளில் நம்ம எப்படி நடக்கணும்னு அவர் தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், பரிசுத்த ஆவியானவரை நம்ம வந்து அந்த பையன் அம்மாவை தொல்லையாக நினச்சது கூட நினைக்க போகிறோமா, இல்லை நம்ம காட்கிட்ட நம்ம நடத்த போகிறவர் அவர் தானே சொல்லி நம்ம நினைக்க போகிறோமா. ஸோ அவரோட வார்த்தைக்குள்ளே நம்ம ஆழமாக இருக்கும்போது தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஒரு டைரக்ஷனாக பார்ப்போம், டிஸ்டர்பன்ஸாக பார்க்க மாட்டோம். அவரை ஒரு கேரிங் பர்சனாக பார்ப்போம், அவரை ஒரு கண்ட்ரோல் பண்ணுறவராக பார்க்க மாட்டோம். ஸோ நம்ம இன்றைக்கி யோசிக்கலாம், பரிசுத்த ஆவியானவர் நிஜமாலே வந்து நான் எப்படி அவர் வந்து ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பையன் மேலே நினைக்கிறோமா, இல்லை உண்மையான அவர் நடத்துகிறாரு, அவர் நேசிக்கிறோமா அப்படின்னு சொல்லி.